பொட்டம்பான் உயிருடன் வெளியான புகைப்படம். விடுதலை புலிகள் உட்பட்ட 15 அமைப்புகளின் சொத்துக்களை முடக்கியது ஸ்ரீலங்கா அரசு. இந்தியாவில் பலமிழந்த நிலையில் மீண்டும் ஆட்சி அமைக்கும் பாஜக. விடுதலை புலிகள் அமைப்பின் புலனாய்வு பிரிவு பொறுப்பாளர் பொட்டம்மான் உயிருடன் இருக்கின்றார் என்றும், இல்லை இல்லை அவர் வீரமரணம் அடைந்து விட்டார் என்றும் செய்திகள் வதந்திகள் வெளிவந்து புலம்பெயர் ஊடகப் பரப்பில் பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றன. பொட்டம்மான் உயிருடன் இருப்பதான செய்திகள் வதந்திகளாக கசியவிடப்பட்டு வருகின்ற வேளை தவிர யாருமே அவர் உயிருடன் இருப்பதாக இதுவரை உறுதிப்படுத்தவில்லை. அப்படி இருக்க பொட்டம்மானுடைய புகைப்படம் என்கின்ற பொருள்பட ஒரு புகைப்படம் கடந்த சில நாட்களாக சமூக ஊடகங்களில் வைரலாகி இருந்தது. அது பொட்டமாடின் புகைப்படம் என்று யாரும் உறுதிப்படுத்தாவிட்டாலும் உயிருடன் இருக்கும் பொட்டமாடின் புகைப்படம் என்கின்ற கோணத்தில் தான் அந்த புகைப்படம் இன தெரியாத சிலரால் வைரலாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் குறிப்பிட்ட அந்த புகைப்படம் தென்னாப்பிரிக்க நாடொன்றில் வசிக்கும் லத்தீன் அமெரிக்க நபரின் லிங்க்டின் புரோஃபைல் வெளியிடப்பட்ட சுயகோவையிலிருந்து எடுத்து வெளியிடப்பட்டது என்று பின்னர் தெரிய வந்தது. ஒரு வருடத்துக்கு முன்னர் பதிவேற்றப்பட்ட புகைப்படம் என்பதையும் தேடி எடுத்து ஆதாரங்களுடன் பலர் வெளியிட்டிருந்தார்கள். பயங்கரவாத மற்றும் தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு 15 அமைப்புகள் மற்றும் 210 நபர்களின் அனைத்து நிதி மற்றும் சொத்துக்களை முடக்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கமல் குணரத்ன நேற்று வெளியிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. 15 பயங்கரவாத மற்றும் தீவிரவாத அமைப்புகள் மற்றும் அவர்களது 210 கூட்டாளிகளின் அனைத்து நிதிகள், பிற சொத்துக்கள் மற்றும் பொருளாதார ஆதாரங்கள் அனைத்தையும் முடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 2012 ஆண்டின் முதலாம் இலக்கு ஐக்கிய நாடுகளின் கட்டளைகளுக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் பயங்கரவாத நடவடிக்கைகள் மற்றும் பயங்கரவாதத்திற்கு நிதியுதவி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு 113 பேரின் அனைத்து பணம் மற்றும் சொத்துக்களும் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தேசிய இனப்பாட்டு தமிழினம் அச்சுறுத்தப்பட்டு எப்பொழுதும் நிலம் பறிக்கப்பட்டு இராணுவ பிடிக்குள் வைக்கப்பட்டு அடக்கப்படுகின்ற போது அவர்களுடைய நிம்மதியற்ற வாழ்வு என்பது ஏனைய இனத்தையும் இந்த மண்ணிலே நிம்மதியாக வாழவிடாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை இன்றைய தினம் நாடாளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், காணிகளை பறித்தல், தமிழர்களை கைது செய்தல் ஊடாக அச்சுறுத்தல், அங்கே வாழ்கின்ற மக்களின் எண்ணங்களை சிதைக்கின்ற நடவடிக்கைகளில் அரசாங்கம் ஒரு மறைமுக நிகழ்ச்சி நிரல்களை வைத்திருப்பதை தான் எங்களால் பார்க்க முடிகின்றது. இந்த மோசமான நிலைமைகள் மாற்றப்பட வேண்டும். நாட்டினுடைய வளர்ச்சியும் முன்னேற்றமும் ஒவ்வொரு தனிமனித செயல்பாடுகளிலும் அடங்கியுள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். லாப்ஸ் எரிவாயுவின் விலையில் திருத்தம் மேற்கொள்ள உள்ளதாக லாப்ஸ் எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. குறித்த திருத்தமானது இன்று நள்ளிரவு முதல் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் 12.5 கிலோகிராம் லாப்ஸ் எரிவாயு சிலிண்டரின் விலை 160 ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 3680 ரூபாவாக விற்பனையாக உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் 5 கிலோ எடை கொண்ட கேஸ் விலை ரூபாய் 65 குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை ரூபாய் 1477 விற்பனையாகியுள்ளது. மேலும் லிட்ரோ எரிவாயுவின் விலையும் நள்ளிரவு முதல் குறைக்கப்பட்டுள்ளதாக லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்வதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் பிரச்சினை தொடர்பில் தாம் முன்வைத்த கேள்வியை சஜித் நாடாளுமன்றில் எழுப்புவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். தாம் எழுப்பிய கேள்வியை எவ்வாறு சஜித் பிரேமதாச எழுப்புவதற்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது என அவர் வினவியுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பில் சபாநாயகர் மீது அனுரகுமார திசாநாயக்க குற்றம் சுமத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
பிரதமர் பதவியிலிருந்து நரேந்திர மோடி விலக வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மை பெறாத நிலையில் மோடி பதவியிலிருந்து விலகுவதே சரி என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நடந்து முடிந்த இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக 243 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. காங்கிரஸ் 98 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. பெரும்பான்மை பெற 273 இடங்கள் தேவைப்படும் நிலையில் இந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையிலேயே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக 400 இடங்களை வெல்லும் என்று பிரசாரம் செய்த நிலையில் 300 இடங்களை கூட பாஜகவால் வெல்ல முடியவில்லை என்று இந்திய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கனடாவில் பணிபுரிய விரும்பும் வீட்டு பராமரிப்பாளர்களுக்கு நிரந்தர வதிவிட வசதியை நேரடியாக வழங்கும் திட்டம் ஒன்றினை அறிமுகப்படுத்த உள்ளதாக கனேடிய குடிவரவு அமைச்சர் மார்க் மில்லர் அறிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், குறித்த திட்டத்தின் மூலம் கனடாவுக்கு வருகை தரும் புதிய வீட்டு பராமரிப்பு நிபுணர்களுக்கு வந்தடைந்த உடனேயே நிரந்தர வதிவிட வசதி வழங்கப்படும். அதேவேளை அவர்களால் தற்காலிக அல்லது பகுதி நேர பராமரிப்பு வழங்கும் நிறுவனங்களில் பணியாற்ற முடியும். மேலும் இந்த புதிய முறையானது பராமரிப்பாளர்களுக்கு தகுதி பெற்ற நிறுவனங்களில் தகுந்த வேலையை எளிதாக பெற்றுக்கொள்ள உதவுவதுடன் கனடாவில் நிரந்தர வதிவிட நிலையை பெறுவதற்கு ஒரு சிக்கலற்ற வாய்ப்பை பெறவும் உதவும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் தனித்து பெரும்பான்மை கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் நடப்பு முடிவுகளின்படி பாரதிய ஜனதா கட்சி தனித்து 235 தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சி தனித்து 94 இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றன. அந்த வகையில் 18வது மக்களவைத் தேர்தலில் எந்த ஒரு கட்சியும் தனி பெரும்பான்மை காண 272 இடங்களை பெறவில்லை. இந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சியும் அதன் கூட்டணி கட்சிகள் இணைந்து புதிய ஆட்சி அமைக்கும் வாய்ப்புகள் உள்ளன. ஏற்கனவே செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகளின்படி பாரத ஜனதா கூட்டணி கட்சிகள் இந்த தேர்தலில் இதுவரை 294 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கின்றன. எனினும் அந்த கூட்டணி 400 தொகுதிகளில் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையை கொண்டிருந்தது. இந்த நிலையில் இந்த ஆட்சியில் பங்கேற்கும் கூட்டணி கட்சிகள் இந்த நேரத்திலும் பாரதிய ஜனதா கட்சியின் முடிவுகளுக்கு எதிராக செயற்படுமாக இருந்தால் அந்த நேரத்தில் நரேந்திர மோடியின் ஆட்சி கவிழும் சூழ்நிலை ஏற்படலாம் என தெரிய வருகின்றது.